ஒரு அரசு பள்ளி இருக்கு. பொதுவா பள்ளிக்கூடம், கல்லூரியிலிருந்து 1 கிலோமீட்டருக்கு எந்த விதமான இது போல குவாரிகளோ, சேம்பர்ஸோ இருக்கக்கூடாது. ஏன்னா அதிலிருந்து வரக்கூடிய தூசு, அது டிஸ்டர்பன்ஸ் வந்து மாணவர்களை பாதிக்கும், நேரடியா பாதிக்கும். ஆனா வெறும் 800 மீட்டர்ல பள்ளிக்கூடத்திலிருந்து 800 மீட்டர்ல சேம்பர் இருக்கு. ரோட்டுக்கு இந்த பக்கம் பள்ளிக்கூடம்னா, ரோட்டுக்கு அந்த பக்கம் சேம்பர் வச்சு நடத்துறாரு. அப்போ என்னன்னா அனுமதி கொடுக்கப்படல. அனுமதி கேட்டு விண்ணப்பிச்சிருக்காரு. ஆனா அனுமதியை கனிமவளத்துறை அதிகாரிகள், சில நேர்மையான அதிகாரிகள் இருந்திருக்காங்க விருதுநகர் மாவட்டத்துல. அவங்க அனுமதி கொடுக்கல. அனுமதி கொடுத்தாலும் கொடுக்கல என்ன? நான் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்துறேன். அங்க எம்எல்ஏ தங்கபாண்டியன் இருக்காரு, அமைச்சர் பெருமக்கள் இருக்காங்க, மேல அமைச்சர் இருக்காங்க. எல்லாம் யார் வந்தாலும் எல்லாத்தையும் கவனிச்சது. எப்படி கவனிச்சதுல 2016 இவர் வந்து முதல்ல திமுக, அப்புறம் அதிமுக, அப்புறம் திமுக. அதாவது எந்த ஆட்சி வருதோ அந்த ஆட்சிக்கு மாறுகிறது. முதல்ல 2009-10 காலகட்டத்தில் திமுக ஏன்னா அப்போ திமுக ஆட்சியில் இருந்துச்சு. 2011 அதிமுக வந்துட்டாப்ல, ஏன்னா அதிமுக ஆட்சிக்கு வந்துருச்சு. திருப்பி 2021 திமுக வந்துட்டாப்ல. எவன் வந்தாலும் வீட்டில் எப்பவுமே 2 செட்டு தயாராக இருக்குமா, கருப்பு சிவப்பு, கருப்பு வெள்ளை சிவப்பு, 2 வேட்டி. எப்போ இன்னைக்கு யாருப்பா வந்திருக்கா? அதிமுக கெட்டா வேட்டிய. இப்போ யாருப்பா? திமுக. எவன் வந்தாலும் அவனாக மாறக்கூடிய பச்சோந்தி இந்த காமராஜ். காமராஜ் என்கிற உயர்ந்த பெயரை, ஒரு நேர்மையினுடைய நேர் வடிவத்தின் பெயரை, ஏழைகளுக்காக உழைத்த தலைவனுடைய பேரை வச்சுக்கிட்டு, மண்ணுக்காக மக்களுக்காக உழைச்ச தலைவனுடைய பேரை வச்சுக்கிட்டு மண்ணையும் மக்களையும் அள்ளி திங்கிறிய, உனக்கு மனசாட்சி இல்லையா?